வணக்கம். தினந்தோறும் உற்சாகம், இதுதான் எனக்கு பிடிச்ச வார்த்தை. நாம் உற்சாகத்தோடு ஒரு வேலையில் ஈடுபட்டால் சாதித்து காட்ட முடியுமா? இதுதான் ஒரு கேள்வி. சாதித்து காட்ட முடியும். எப்படி அப்படின்னா, நான் ஏன்றது தொடங்குறேன். 8 முறைக்கு மேலே, அதாவது தேர்வு எழுதி ஒவ்வொரு முறையும் எழுதுகிறப்பையும் 8 பேப்பர் எழுதணும். 4 ப்ராக்டிக்கல், 4 தியரி. விட்டாமல் ஒரு பேப்பரில் போனால் 8 பேப்பரை இன்னொரு பேப்பர் எழுது, இப்படி எழுதி 8 பேப்பர் மாறி மாறி போய் சோழவந்தான் பக்கத்தில் ஒரு சின்ன நிறுவனம் பெருசு தான், அதில் சின்ன வேலையில் போய் நான் சேர்ந்து கோத்தாரி பைட்டோ கெமிக்கல்ஸ்னு அந்த நிறுவனம், அதில் 5 ரூபா சம்பளம், 10 மைல் அப் அண்ட் டவுன் சைக்கிள் போயிட்டு வரணும். இப்படி தான் என் வாழ்க்கை தொடங்குதுன்னு வச்சுக்கங்க. சரி, இன்றைக்கி நான் லண்டன் போயிட்டு வர்றேன் அப்படின்லாம் ப்ரமோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த படத்தில் நடித்தேன், இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் என்ன, நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லைங்க. நான் அந்த சைக்கிளில் போயிட்டு நான் ஃபெயிலாக போயிட்டு மேற்கொண்டு என்ன ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப, நான் அதை மட்டும் நினைக்கலை, நான் அதுக்கு மேலே நினச்சேன். ரயில் போகிறத பார்ப்பேன், இந்த ரயிலில் படிக்க போவேன். விமானம் போகிறத பார்ப்பேன், இந்த விமானத்தில் உலக நாடுகள்லாம் போவேன். நான் போகிற இடத்துல என்னை சுற்றி எல்லாரும் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு நிற்பாங்க. இதெல்லாம் எப்போ தெரியுமா? நான் சொன்னால் சிரிப்பீங்க. இந்த 5 ரூபா சம்பளத்துக்கு வரிசையில் நிற்பேன்ல, அப்போ யோசிச்சது. நினைவு வச்சுக்கோங்க, வசந்த காலங்களில் தான் நாம் மலர்களை பற்றி யோசிப்போம். இல்லை, நாம் இருண்ட காலங்களில் தான் ஒளியை பற்றி யோசிப்போம். நம்ம படுற கஷ்டத்துக்கு ஏற்றபடியான அந்த நிலையில் நாம் அடுத்து என்னன்னு யோசிப்போம். அப்படி யோசித்ததுனால தான் இன்றைக்கி நான் அப்படி இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னை ஈர்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம் ஸ்டார்ட் அப், எல்லா இடங்கள்லையும் வேகமாக முன்னேறுதல், 100 ஆண்டு சாதனையை 10 ஆண்டில் செய்து முடிதல், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை 10க்கு 10 செய்து காட்டுதல், சிறியதை கொண்டு பெரியதை சாதித்தல். நல்லா நினைச்சுங்க, சிறியதை கொண்டு பெரியதை சாதித்தல். சாதிக்க முடியுமா? முடியுங்க. அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் வருவார். ஆனால் பின்னாடி ஒரே பாட்டில் அவருடைய மாற்றத்தை காட்டுவாங்க. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற அந்த பாட்டில் காட்டுவாங்க. நானே பல மேடைகளில் பேசியிருக்கேன், என்னடா அது ஒரு பாட்டில் பணக்காரர் ஆகிறாங்களேன்னு. ஆனால் பெங்களூரில் இந்திரா நகரில் ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு ஒரு சின்ன ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டலுடைய டேர்ன் ஓவர் மாதத்துக்கு 4 கோடி ரூபா. நம்மளால் நம்ப முடியுதா? உணவகம் தாங்க. ஒரு கணவன் மனைவி நடத்துகிறாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திர ராவ், திவ்யா ராகவேந்திர ராவ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை நடத்துகிறாங்க. இவங்க ஏன் இந்த ஹோட்டலுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்முடைய மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த பேச்சு, அவருடைய வளர்ச்சி, இவை எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி அவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரத்தை அதுக்கு வச்சுருக்கிறாங்க. இந்தியாவின் அரசியல் தலைநகரம் தில்லி, ஆன்மீக தலைநகரம் ராமேஸ்வரம், இதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்போ அந்த ராமேஸ்வரத்தினுடைய பேரை இதை வச்சுருக்கிறாங்க. சரி, பேர் வச்சுட்டோம். கலாம் ஐயாவுடைய நினைவெல்லாம் இதில் இருக்குது. இதோடு இப்போ முடிஞ்சா? இல்லை. அவங்களுடைய அந்த உணவு முறையும் அதுக்கு வர்ற கூட்டமும் அதனுடைய பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு உலகமே வியக்குது. ஏன், கர்நாடக சட்டசபையில் கூட இதனுடைய அருமையை பற்றி பேசியிருக்காங்கன்னா பாருங்களேன். அப்போ உழைப்பு என்பது என்ன அப்படின்னா, விருப்பத்தோடு செய்யப்படுகிற போது அது இமாலய வெற்றியை தரும். உணவு தயாரிக்கிறோம், மகிழ்ச்சியாக தயாரிக்கிறோம், சாப்பிட்டவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் ஏற்படுது, பணம் வருது, எல்லாத்த காட்டிலையும் பேர் வருதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் ஒரு பேரை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம், அதை காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டம் நமக்கே தெரியும். இந்த நிறுவனத்தை நீங்கள் எப்போயாவது பெங்களூர் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, சாப்பிட்டு கூட வாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா திடீர்னு கும்பகோணம் ஃபில்டர் காப்பிகள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல, 10-15 வருஷத்துக்கு முதல்ல இந்த மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பகோணம் ஃபில்டர் காப்பியை முதல்ல போய் பார்த்து காப்பி சாப்பிட்டேன். எனக்கு அப்போ தான் கும்பகோணம் ஃபில்டர் காப்பிங்கிறது இப்படி வட்டகையில் கொடுப்பாங்கிறதே தெரியுது. இன்றைக்கி சென்னை பாதையில், மதுரை டு சென்னை பாதையில் 100க்கும் மேற்பட்ட கும்பகோணம் ஃபில்டர் காப்பிகள் இருக்குது. இவங்க இதனுடைய தரம், இதனுடைய சுவை இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க. கும்பகோணம் ஃபில்டர் காப்பி, அந்த பேரை கேட்டவுடனே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இயல்பாக நடக்கின்ற ஒரு வியாபாரத்தை அதை
சுவையின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் கூட்டுவதோடு இணையதளம் போன்றவற்றில் அதனுடைய பெருமைகளை சொல்வோமே ஆனால் உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். நாம் நம் உழைப்பை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைப்பது ஒரு காலம், கடுமையாக உழைத்ததை உலகுக்கு தெரிவிப்பது ஒரு காலம். நான் நல்லா உழைக்கிறேங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, சொல்லவே வேண்டாம். உழைக்கிற நீங்கள் அதை உலகுக்கு அறிவிக்கிற ஊடகத்தோடு இணைஞ்சிக்கங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். இது உங்களுக்கான மோட்டிவேஷன் மட்டுமில்ல, பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கான மோட்டிவேஷனும் கூட. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.